2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள், கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருளுவார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள், நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள், கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருளுவார். கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருளுவார் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த சரீரப்பிரகாரம் வாழுகிற வாழ்க்கைக்கு என்ன வேணும் சொல்லுங்க? புத்தி வேணும். புத்தினால தான் ஒரு வேலையை செய்து அதில் வளர்ச்சியை உண்டாக்கி வருமானங்களை அதிகரிக்க பண்ணுறது எல்லாமே புத்தினால தான். ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்தை சரியான பாதையில் நம்ம நடத்தி போகணும். அப்படிங்கும்போது அதுக்கும் என்ன தான் வேணும்? புத்தி வேணும். பிள்ளைகளை நல்லா வளர்த்து அது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஆண்டவர்கிட்ட போய் சேர்ற மாதிரி குழந்தைகளை வளர்க்கணும்னு சொன்னால் அதுக்கும் என்ன தான் வேணும்? புத்தி வேணும். இந்த புத்தி மனுஷனுடைய பிறவியிலேயே ஒரு புத்தி இருந்தாலும் கூட, ஆனால் அது சரீர வாழ்க்கைக்கு ஒரு வேலை பிரயோஜனமாக இருந்தாலும் சரீர பிறப்பில் கிடைக்கிற அந்த புத்தி தெய்வீகத்துக்கு அது ஆகாது. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான் அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷனுக்கு தேவன் என்ன செய்யணும்? புத்தியை தரணும். புத்தியை தரணும். கர்த்தரை ஆராதிக்கிறான் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய வருகை வரைக்கும் ஆசையும் இச்சையும் இல்லாமல் வாழ்ந்தால் தான் கர்த்தரை கடைசி வரை நாம் ஆராதிக்க முடியும். என்ன இருக்கணும்? ஆசையும், சத்தமாக சொல்லுங்க, ஆசையும் இச்சையும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசையும் இச்சையும் மனுஷனுக்கு என்னன்னா வாழ்க்கையில் உண்டான வளர்ச்சியை தடுத்து பலகீனத்தை ஏற்படுத்தி அந்த மனுஷன் எதுலேயும் ஸ்டெடியாக நிற்க முடியாத அளவுக்கு பண்ணிடும். ஆசையில் தான் திருடுறது, கொள்ளையடிக்கிறது, கடத்தல் பண்ணுறது. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இச்சையில் தான் சில குடும்பங்கள்லாம் அழிஞ்சு சீரழிஞ்சு போச்சு பாருங்க. எதில் சொல்லுங்க? இச்சையினால். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். இந்த புத்தி, தேவன் தருகிற புத்தி நமக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த வசனமும் நமக்குள்ளே வந்துச்சுன்னு சொன்னால் இந்த ஆசை, இந்த இச்சையெல்லாம் போயிடும். இந்த வசனமானது அந்த ஆசை இச்சைகள்லாம் என்ன செய்யும்? அழிச்சிடும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் 2வது வரியில், நீதிமொழிகள் 19:8 2வது வரி, புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான். எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். புத்தியை கொடுக்கிறவர் யாரு?
தேவன். சொல்லுங்க சத்தமா. புத்தியை கொடுக்கிறவர். அந்த புத்தியை நாம் என்ன செய்யணும்? காத்து கொள்ளணும். காத்து கொள்ளணும். எல்லாரும் ஆண்டவரை துதிப்பார். கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்ததான் ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் ஆண்டவற்றை போகிற மாதிரி உள்ள சூழ்நிலை உருவாகி இருக்குதான்னு பாருங்கள். ஆண்டவற்றை போகிற மாதிரி நம்ம குடும்பம் உருவாகி இருக்குதான்னு பாருங்கள். பிள்ளைகளை அப்படி வளர்த்துருக்கிறோமான்னு பாருங்கள் தயவு செய்து. அந்த பொண்ணு வளர்ந்த உடனே, அந்த பையன் வளர்ந்த உடனே ஒரு ஆவிக்குரிய திருமணம் செய்து அவர்களை ஆவிக்குரியவர்களாய் நிலைநிறுத்துகிறோமான்னு பாருங்கள். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். சரீர பிரகாரமாவது அந்த பையனை வளர்த்து ஒரு நல்ல நிலைமைக்கு, அந்த பொண்ணை வளர்த்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரோமான்னு பாருங்கள். அப்படி அந்த குழந்தைகளை வளர்க்கணும்னா என்ன வேணும்? சத்தமாக சொல்லுங்கள். புத்தி வேணும். புத்தி மரத்தில் பறிக்கிறதல்ல, புத்தி விதைத்து அறுக்கிறதல்ல, புத்தி விலைக்கு வாங்கிறதல்ல. தெய்வமே அந்த புத்தியை நம்ம கொடுக்கிறார். அந்த புத்தியை காத்து கொள்ளுகிறவன் நன்மை அடைவான். இந்த நன்மைன்னு சொன்னால், நன்மை அடைந்திருக்கணும்னா மேன்மையான ஒரு வாழ்க்கை. அது என்ன வாழ்க்கை? எல்லாரும் சொல்லுங்கள். என்ன வாழ்க்கை? மேன்மையான ஒரு வாழ்க்கை. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்ம குடும்பத்தை பாருங்கள், நம்மளை பாருங்கள், குடும்பத்தாரை பாருங்கள். பரம்பரையாக சில கிறிஸ்தவ குடும்பங்கள் இருக்கும். பரம்பரையாக கிறிஸ்தவ குடும்பங்களுக்கும் பரம்பரையாக கிறிஸ்தவ குடும்பம் இருந்தாலும் தேவன்கிட்ட போகிற வாழ்க்கை இருக்காது. தேவன்கிட்ட போகிற வாழ்க்கை இருக்காது. ஒரு கட்டுப்பாடான எண்ணம், கட்டுப்பாடான வார்த்தை, கட்டுப்பாடான வாழ்க்கை, கட்டுப்பாடான பிரயாணங்கள் இருக்காது. அல்லேலூயா. இதை பேசணும், இதை பேசக்கூடாது, இங்கே போகணும், இங்கே போகக்கூடாது, இதை கையில் பிடிக்கணும், இல்லைன்னா பிடிக்கக்கூடாதுங்கிற அந்த 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 கண்டுபிடிக்கிற அளவுக்கு நமக்கு புத்தி இருக்கணும். ஒரு பன்றி மானுக்கு பின்னாடி போச்சுன்னு சொன்னால் நாகரிகமான ஒரு இடங்களில் போகும். அந்த மான் ஒரு பன்றிக்கு பின்னாடி போச்சுன்னு சொன்னால் என்ன செய்யும்? சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எப்படி வேணாலும் வாழலாங்க. வாழ்க்கைன்னா எப்படி வேணாலும் வாழலாம். ஆனால் தெய்வத்தை ஏற்றுக்கொண்டோன்னா இப்படித்தான் வாழணுங்கிற வசனத்தின் பேர் ஒரு சட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். சகோதரர்களானாலும் சகோதரிகளானாலும் அதை காத்து நடக்கணுங்க. இந்த ட்ரெஸ்ஸு போடுறோம்னு சொன்னால் அது என்ன செய்கிறது? அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு தான் ஆகணும். அந்த ட்ரெஸ்ஸு போடுறது ஒரு நாகரிகத்துக்காக என்ன செய்யணும்னா அந்த ட்ரெஸ்ஸை நம்ம போடுறோம். எதுக்கு? எல்லாரும் பார்த்தா என்ன செய்யணும்? ஆமாம், ஒரு கணத்துக்குரிய நிலையில் போடுறோம். அது ட்ரெஸ்ஸில் மட்டும் இல்லை, வார்த்தையில் நாகரிகமாக இருக்கணும், வாழ்க்கையில் நாகரிகமாக இருக்கணும், நாகரிகமான குடும்பமாக இருக்கணும், நாகரிகமான குடும்பத்தாராக இருக்கணுங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதி. அந்த குடும்பத்துக்குள்ளேயே தகப்பன் சொன்னால் கேட்காத பிள்ளைகள், குடும்பத்துக்குள்ளேயே அந்த வளர்த்த விதங்கள் அப்படிங்க.
ஒரு பையனை சரியாக வளர்க்கணும்னா, ஒரு பொண்ணை சரியாக வளர்க்கணும்னா, அந்த பையனை வளர்க்குறதுக்கு முன்னாடி, அந்த பொண்ணை வளர்க்குறதுக்கு முன்னாடி, அவங்களுக்கு முன்னாடி நாம் இப்படி நடந்தால் தான், இப்படி வாழ்ந்தால் தான் நம்மளை பார்த்து இவங்க திருந்துவாங்கங்கிறதுல நம்ம வாழ்க்கையை மாற்றணும், குணங்களை மாற்றணும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பான். சொன்ன உயர்த்தி துதிங்க, வாய் திறந்து சோத்தரிங்க. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 10,000 ரூபா உனக்கு சம்பளம் தரேன், 4 நாள் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகக்கூடாதுங்க. ஒரிஜினல் கிறிஸ்தவங்க அவங்க 10 ஞாயிற்றுக்கிழமை கூட தொடர்ந்து போவாங்க. மனசாட்சியில் பாரம் இருக்காது. கர்த்தர் என்ன நினைக்க மாட்டார், அவருடைய நாளை இப்படி சீரழிக்கிறமே, அவர் நாளை இப்படி சீரழிக்கிறமே, பின்னாடி நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனைகள் வந்துடுமே, நஷ்டங்கள் வந்துடுமே. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். தேவனுக்கு மகிமை. தேவனை குறித்த ஒரு வைராக்கியம். தேவனுடைய பாடல்களை நான் உயிரோடு இருக்க வரைக்கும் தேவனுடைய பாடல்களை நிறையா பாடணுங்கிற வைராக்கியம். கர்த்தர் சமூகத்தில் நான் என்னுடைய ஜெபம் பரலோகத்தில் அதிகமான ஜெபம் போயிருக்கணும். என்னுடைய ஜெபம் பரலோகத்தில் இருக்கணும். நான் பாடின பாடல்கள் பரலோகத்தில் இருக்கணும். நான் ஜெபித்த ஜெபம் பரலோகத்தில் இருக்கணும். நான் செய்த ஆராதனை எல்லாருடைய ஆராதனையிலும் என் ஆராதனை கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இப்போ தெரியாதுங்க, வியாபாரம் செய்கிறவங்களுக்கு லாபமா நஷ்டமாங்கிறது அன்றாட தெரியும். படிக்கிறவங்களுக்கு பாஸ் பண்ணமா ஃபெயிலாங்கிறது ரிசல்ட்டில் தான் தெரியும். ஒரு கிறிஸ்தவ சகோதரனுக்கு ஒரு கிறிஸ்தவ சகோதரிக்கு சரியாக வாழ்ந்தமா வாழலையாங்கிறது வருகையில் தான் தெரியும். வருகையில் எடுத்துக்கிட்டாருன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் சொல்லுங்க. வருகையில் கைவிட்டுட்டாருன்னா அப்புறம் என்னங்க, எதை போய் திருத்தரு? எங்கே போகிறது பரலோகத்துக்கு? எங்கே போகிறது பரலோகத்துக்கு? இப்போ ஏன் ஆண்டவர் நமக்கு வருஷங்களையும் காலங்களையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கிறாருன்னா நம்ம சரியானபடி வாழணுங்க. அதுக்கு தான். தவறு செய்யாதவங்க யாரும் இல்லை, பாவம் செய்யாதவங்க யாரும் இல்லை, தடுமாற்றம் இல்லாதவங்க யாரும் இல்லை. சண்டை போடாமல் எந்த குடும்பமும் வாழ்ந்ததில்லை. அதையே நாம் பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதவே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த சண்டை வாழ்க்கையை விட்டு சண்டை இல்லாத வாழ்க்கைக்கு வரணும். பாவம் செய்கிறத விட்டு பாவம் இல்லாத வாழ்க்கைக்கு வரணும். எல்லோரும் வாய் தந்த ஆண்டவரை துதி. ஆண்டவருடைய நாமத்தினால கர்த்தர்கிட்ட போகணுங்க. இந்த சரீரத்துக்கு அநேக சொந்தக்காரங்க இருப்பாங்க. ஆத்மாவுக்கு 2 பேர் தான் சொந்தம். ஒன்று ஆண்டவர் விட்டுட்டாருன்னா சொல்லுங்கள், ஆண்டவர்கிட்ட போகிறோம். ஆண்டவர் விட்டுட்டாருன்னா எங்கே போகணும்? சாத்தான்கிட்ட தாங்க போகணும். சாத்தான்கிட்ட தான் போகணும். ஒரு புயல் வருதுன்னா எதிர்க்க முடியாது. ஒரு பெரு வெள்ளம் வருதுன்னா எதிர்க்க முடியாது. மரணம் வரும்னா எதிர்க்க முடியாது. பிசாசை எதிர்க்க முடியாது. மனுஷனை மேற்கொண்டலாம். ஆனால் மனுஷன் பிசாசை மேற்கொள்ளணும். அப்போ தான் ஆசீர்வாதம் வரும், பரலோகத்தில் போக முடியும். எல்லோரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த புத்தியை பெற்று புத்தியாய் வாழ்வது புத்தி உள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. எது புத்தி உள்ள வாழ்க்கை? நன்மையை பெற்று வாழ்வது மேன்மையான ஒரு வாழ்க்கை. சொல்லுங்க, நன்மையை பெற்று வாழ்வது மேன்மையான ஒரு வாழ்க்கை. யாத்ராகமம் 35ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே நிரப்பினார் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவ ஆவியினாலே சொல்லுங்க, தேவ ஆவியினாலே நிரப்பினார்.
சகல வேலைகளையும் யூகித்து செய்யும்படிக்கு. ஒரு எல்லை சொல்லுவோமா? கவனிங்க, சகோதரர்கள் ஒரு வேலை செய்தாலும் சகோதரிகள் ஒரு வேலை செய்தாலும் அந்த வேலையை நல்லா சுத்தமாக தெளிவாக நீட்டாக அந்த ஓனர் பார்க்கும்போது நல்ல வேலை நல்லா இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு அந்த வேலையை செய்யணுங்க. ஆள் இருந்தாலும் உண்மையாக வேலை செய்யணும், ஆள் இல்லாட்டியும் உண்மையாக வேலை செய்யணும். வேலைக்கு போகிற இடத்துல அந்த வேலையை தகுதியாக நம்ம செய்யலைங்கிறது தேவனுக்கு தெரியுமானால் பெரிய வேலைகள், வளர்ச்சியான வேலைகள், வருமானங்களுக்குரிய வேலைகளை நாம் எட்டி பிடிக்க முடியாது. வேலைக்காரவர்களுக்கு தான் தேவன் வேலை வாய்ப்பை கட்டளையிட்டு தருவார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மனுஷனை ஜமாளிக்கலாம், மனுஷனை ஏமாற்றலாம், தேவனை ஜமாளிக்க முடியாது, தேவனை ஏமாற்ற முடியாது. தேவன் யாருக்கிட்டையும் ஏமாறுகிறவர் அல்ல. ஒரு அலையில சொல்லுங்க, தேவனுக்கு மகிமை. உண்மையாக இருக்கணும், பரிசுத்த சிந்தையோடு தேவாலயத்தில் இருக்கணும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க முடியும். சொல்லுங்க, அவங்க சரியில்லைன்னு சொன்னால் அந்த ஆசீர்வாதத்தை திரும்ப தேவனால் எடுக்கவும் முடியும். அல்லேலூயா. கொடுக்க தெரியுமில்ல, கொடுக்க தெரியுமில்ல. அந்த கொடுத்த ஆசீர்வாதத்தை அவங்க போக்கு சரியில்லைன்னு சொன்னால் தேவன் அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துருவார். சவுலுக்கு கொடுத்த ராஜ்யத்தை எடுத்தார், சவுலுக்கு கொடுத்த கிருபையை எடுத்தார், சவுலுக்கு கொடுத்த தேசத்தை சவுல் கையிலிருந்து பிடிங்கிட்டார், சவுலுக்கு கொடுத்த குடும்பத்தை சவுல் கையிலிருந்து எடுத்துட்டார் ஆண்டவர். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதி, கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில், நீதிமொழிகள் 6:22, நீ நடக்கும்போது, நீதிமொழிகள் 16:22 அந்த வசனம் இந்த செய்திக்கு வராது. புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று. புத்தி, எல்லாரும் சொல்லுங்க, புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று. இப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் போது இந்த வசனத்தினுடைய கருத்து என்னங்கிறது நமக்கு தெரியணும். கருத்து என்ன? புத்தியை பெற்றால் புத்தி உள்ள வாழ்க்கை, நன்மையை பெற்றால் மேன்மை உள்ள வாழ்க்கை, நீரூற்றென்றால் செழிப்பான ஒரு வாழ்க்கை தேவன் தருகிறார். உற்சாகமா சொல்ல மாட்டீங்களே? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். செழிப்பான ஒரு வாழ்க்கை அது எதில் வருதுன்னு சொன்னால் புத்தியில் தான் வருது. புத்தியில் தான் வருது. 6 நாள் நைட்டு பகல வேலை செய்யலாங்க. ஞாயிற்றுக்கிழமை வேலை நாள்னா கர்த்தருக்குரிய நாளை எடுத்து கர்த்தரையை தள்ளி போட்டுட்டு, ஆராதனையை தள்ளி போட்டுட்டு, சபையை தள்ளி போட்டுட்டு, தேவனுடைய நாளை எடுத்து ஒரு மனுஷனுக்கு நாம் செலவு செய்யவே கூடாது. தேவனை விட மனுஷன் பெரியவர்கள் அல்ல. கர்த்தருக்குன்னு வைராக்கியமாக இருக்கணும், ஒழுங்கு இருக்கணுங்க. கர்த்தருடைய பார்வையில் சகோதரர்கள் வாழ்க்கை, கர்த்தருடைய பார்வையில் சகோதரிகள் வாழ்க்கை பர்ஃபெக்டாக இருக்கணும். எந்த மனுஷனையும் அற்பமாகின்றது, எந்த மனுஷனையும் அற்பமாகின்றது, யாரையும் அலட்சியமாகின்றது, யாரையும் அலட்சியமாகின்றது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு பொருந்தாத ஒன்று. கனம் பண்ண ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க, முந்திக் கொள்ளுங்கள். சொல்லுங்கள், கனம் பண்ண ஒருவருக்கு ஒருவர் பேசுங்க, கனம் பண்ண ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள், முந்திக் கொள்ளுங்கள். எல்லாரும் பாய் திறந்து ஆண்டவரை சோதரிப்பான். ஒருவருக்கு ஒருவர் நாம் முந்திக் கொள்ளணும். ஏழை தகப்பனாக இருந்தாலும், ஏழை தாயாக இருந்தாலும், வாங்கய்யா, வாங்கம்மா, வாங்கய்யா. எப்போவுமே தேவனுடைய பிள்ளைகள் அன்பாக தான் பேசணும். எந்த நாளிலும்
எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை சோத்திருப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று. புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான். கர்த்தர் உனக்கு புத்தியை தந்தருளுவார். மத்தேயின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில், மத்தேயு 7:24, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி, அந்த வசனத்தை நல்லா கவனிங்க, வசனத்தை கவனிங்க. நான் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். தேவன் சொல்றதை கேட்டு தேவன் சொன்னபடியே செய்கிறவன் எவனோ, தேவன் சொன்னபடியே, அதுதான். அது யார் வேணாலும் செய்யலாங்க, யார் வேணாலும் செய்யலாம். தேவன் சொன்னபடி யார் வேணாலும் செய்யலாம். ஒரு எல்லை சொல்லுவோமா? தேவனுக்கு மகிழ்ந்தார். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி நான் சொன்னபடி கேட்டு செய்தால் அவன் கண்மலையிலே தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை வரும், பெரு வெள்ளம் வரும், காற்று வரும். அந்த வீட்டில் வந்து மோதின போது அது என்ன செய்யலை? விழுந்து போகலைங்க, விழுந்து போகலை. ஒரு மனுஷனுக்குள்ளே இச்சை வந்துருச்சுனாலே கர்த்தருக்குள்ளே அவங்க நிலை நிற்க மாட்டாங்க. ஒரு சகோதரிக்குள்ளே இச்சை வந்துட்டால் நிலை நிற்க மாட்டாங்க. எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரை துதிப்பாங்க. இச்சை வராமல் இருக்கணும்னு சொன்னால் டெய்லி ஜெபம் பண்ணணும், அன்றாடு வேதம் வாசிக்கணும், தேவ ஆராதனையை விடாமல் செய்யணும். இன்றைக்கு ஆராதனை செய்து வாழலாம், ஆராதனை செய்யாமல் வாழலாம், ஆராதனையை செய்யலாம், ஆராதனையை விடலாம், எப்படி வேணாலும் நம்ம வாழலாங்க. இந்த முடிவில் தேவன் நம்மளை குறித்தாங்க என்ன தீர்மானம் பண்ணாரோ அதான் நடக்கும், அதுதான் நடக்கும். அதை மாற்ற யாராலும் முடியாது. அதுக்காக வழக்கு தொடுக்க யாராலையும் முடியாது, வழக்கு போட யாராலையும் முடியாது. தேவன் செய்தது செய்தது தான். எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆராதனை எவ்வளவு செய்கிறோமோ அந்த அளவுக்கு குடும்பத்தில் வியாதி இருக்காது, கஷ்டம் இருக்காது, பிரச்சனை இருக்காது, பிரிவினை இருக்காது, ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு 6 மாதம் ஆராதனை விடாமல் செஞ்சு பாருங்கள், குடும்பம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆராதனையை விட 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 கஷ்டத்தின் மேலே கஷ்டங்க, அதை சகிக்க முடியாது, சொல்ல முடியாது, சொல்ல முடியாதுங்க. ஆத்துமான்றது வந்து ஒருத்தருக்கு சொந்தமானதல்ல, ஒருத்தருக்கு அடிமையானதல்ல. ஆத்துமான்றது கர்த்தருக்கு மட்டும் சொந்தமானது. அந்த ஆத்துமா ஆண்டவர்கிட்ட போகணும்னா நாம் தான் பிரயாசப்படணும், நாம் தான் என்ன செய்யணும் சொல்லுங்கள். ஆத்துமாவை வேறு யாராவது கொண்டு போக முடியுமா? ஆத்துமாவை வேறு யாராவது கொண்டு போய் பரலோகத்தில் விட முடியுமா? இல்லை நம்ம சொந்த வாழ்க்கையினால தான் ஆத்மாவை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியுமா? சொல்லுங்கள். அந்த சொந்த வாழ்க்கை தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கு? சொந்த வாழ்க்கை தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கு? எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஒரு சகோதரி ஆனாலும் சகோதரனானாலும் ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவனோட தான் ஐக்கியம் இருக்கணுமே தவிர, தேவனுக்கு விரோதமாக வாழ்கிறவங்களோட நீங்கள் போய் உட்காந்து பேசி ஐக்கியப்பட்டீங்கன்னா பரிசுத்த வாழ்க்கை தீட்டுப்படுங்க.
தேவனுக்கு விரோதமாய் வாழுகிற சகோதரனாக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்களோட போய் உறவு வைக்கும்போது அவங்க சிகரெட்டு சாப்பிட்டாங்கன்னா கொஞ்ச நாளில் உங்களை சிகரெட் பற்ற வைக்க வச்சுருவாங்க. அவங்க திருடுறாங்கன்னா அந்த திருட்டு பழத்துக்கு கண்டிப்பாக நம்ம போயிடுவோம். ஒரு வேலை சொல்லுவோமா? காரணம் என்ன? ஒரு போலீஸ் அதிகாரியே கவர்மெண்ட் டூட்டியும் பார்த்துக்கிட்டு நைட் நேரத்தில் திருடிக்கிட்டும் வந்திருக்கிறார். நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. அதில் நியூஸில் உள்ள எழுத்தில் போடுறாங்க, நான் தான் போலீஸ், நான் தான் திருடேன்னு. வெட்கக்கேடு பார்த்தீங்களா? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதி, கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கிறிஸ்து ஒருவர்னு சொன்னால் சர்வத்திலும் அவர் கிறிஸ்து தான். தங்கத்தை எந்த பக்கம் திருப்பினாலும் அது என்ன தான்? தங்கம் தான். ஒரு சைடு தங்கம், ஒரு சைடு கவரிங்னு போகாது. சர்வ உலகத்திலும் கிறிஸ்துவாவே இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் கிறிஸ்தவங்க பாருங்க, கிறிஸ்தவங்க எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். வண்டியில் அப்படியே போய்க்கிருந்தேன். அங்கே ஒரு மதுபான கடை இருந்தது. எனக்கு தெரிஞ்சவர் அந்த மதுபான கடைக்கிட்ட நின்றுக்கிட்டு ஐயா அப்படின்னு சத்தம் போட்டார். திரும்பி பார்த்தேன், வாங்க ஐயா அப்படின்னாரு. யோ போயா, இங்கே வாயா, நான் அங்கே வரமாட்டேன். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். நீ இங்கே வாயா, நான் அங்கே வரமாட்டேயா அப்படின்னேன். ஆமையா ஆமையா அப்படின்ட்டு வந்தார். என்னையா உனக்கு இங்கே வேலை? என்ன உனக்கு இங்கே வேலை? நான் சாப்பிட வந்தேன். கூட வேலை செய்கிறவர் ஒரு பாட்டில் வாங்கிட்டு வான்னு சொன்னார். அவருக்காகத்தான் அப்படின்னு. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். என்ன வேணும்? புத்தி வேணுங்க. இதை செய்கிறமே கர்த்தர் பார்த்தா நம்ம நிலைமை என்ன? அந்த பயம் இருக்கணும், பயம் இருக்கணுங்க. மனைவியை சரியான வழியில் புருஷன் நடத்தணும். புருஷனை தவறான வழியில் போகாதபடி மனைவியை திருத்தி நடத்தணுங்க. இந்த தவறான வழியில் போகிற சகோதரிகள், தவறான வழியில் போகிற சகோதரிகள் என்னென்னா, வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் கண்ணா புண்ணான்னு கோவப்பட்டு பேசி சண்டை போட்டு எல்லாத்தையும் அடக்கி எப்போ வேணாலும் போனாலும் எப்போ வந்தாலும் வீட்டில் பிரச்சனை இல்லாத அளவுக்கு பண்ணிடுவாங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவாங்க. நம்முடைய நினைவுகளை அவர் என்ன செய்கிறார்? தூரத்திலிருந்து அறிகிறார். நம்முடைய நாவில் சொல் பிரவாதத்துக்கு முன்னமே அந்தரங்கத்தில் பார்க்குற பிதா, இது எல்லாம் தேவன் பார்க்குறாருங்க. தேவன் பார்க்குறார். இந்த ஆராதனை எப்படி நாம் செய்கிறோங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அது தேவனுக்குன்னு செய்கிறோமா, கனம் பண்ணி செய்கிறோமா, தேவனுக்குன்னு மனப்பூர்வமாக செய்கிறோமா, தேவனை கனம் பண்ணி செய்கிறோமா, தேவனுக்கு பயந்து செய்கிறோமா, அல்லது அசால்ட்டாக அஜாக்கிரதையாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா, எல்லாம் ஆண்டவருக்கு தெரியுங்க. எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஒரு எல்லை சொல்லுவோமா? தேவனுக்கு மகிமை. ஓசியாவின் புஸ்தகம், இந்த செய்தியை 3 பிரிவாக பிரித்து இன்னைக்கு கொடுக்கலான்னு தீர்மானிச்சிருக்கிறேன். கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். ஓசியா 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், ஓசியா 12:6, இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கை கொண்டிரு, இடைவிடாமல் உன் தேவனை என்ன செய்ய நம்பிக்கொண்டு. இப்பொழுது கூட பல தடவை தடுமாறி பேசினாலும் இப்பொழுது கூட உன் தேவனிடத்தில் நீ திரும்பு. ஒரு அல்ல சொல்லுவோமா? என்ன செய்ய? தேவனிடத்தில் திரும்பு, தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும்
கை கொண்டு. நியாயம் இருக்கணுங்க. நான் இதை செய்கிறது நியாயமா? ஒரு பரிசுத்தமான ஒரு வார்த்தை தடுமாறி பேசினா இருதயம் உறுத்தணும். ஒரு சகோதரி பேசிட்டா இருதயம் வேதனைப்படணும். இருதயத்தை பிழிகிறது போல ஒரு வழி இருக்கணும் அதில். ஐயோ இப்படி நான் பேசிட்டேனே. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். பரிசுத்தம்னு என்னங்க? திருடிக்கிட்டே கர்த்தரை ஆராதிக்கிறது பரிசுத்தமா? சிகரெட்டு சாப்பிட்டுக்கிட்டே கர்த்தரை ஆராதிக்கிறது பரிசுத்தமா? தண்ணி அடிச்சுக்கிட்டே கர்த்தரை ஆராதிக்கிறது பரிசுத்தமா? எடுபடுமா கர்த்தர்ட்ட? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். நல்ல வாய் தந்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா அது ஒரு புனிதமானதுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா அது ஒரு புனிதமானது. சகோதரிகளும் புனிதர்களாய் மாறணும். சகோதரிகளும் புனிதிகளாய் மாறணும். அந்த பூரண நிலைமை நமக்குள்ள வரணும். கிறிஸ்துவின் அன்பை தவிர வேற ஒன்றும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். யாரை நம்பிக்கிட்டு எவ்வளோ காலம் நம்பணும்? நம்மளே பிள்ளைகளை பிசாசு கையில் பிடிச்சி கொடுத்துடக்கூடாது. நம்மளே பிள்ளைகளை பிசாசு கையில் பிடிச்சி கொடுத்துட்ற. நான் கிறிஸ்தவ தகப்பன் தான், கிறிஸ்தவ தாய் தான், நான் வளர்த்தேன், நான் பெற்றேன் வளர்த்தேன், இந்த பிசாசை நீ வச்சுக்க, இந்த ஆத்மாவனை கொடுத்த மாதிரி வளர்க்கக்கூடாதுங்க பிள்ளைகளை. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பேன். அதில் வைராக்கியம் பாராட்டணுங்க. என் குடும்பம் கர்த்தருடைய ஆவிக்குரிய குடும்பமாக வந்தே ஆகணும், பிரயாசப்பட்டு அதில் வைராக்கியம் காட்டணும். யாரையோ ஒருத்தரை போய் அதல்ல. ஒரு சகோதரன் ஒரு தவறு பண்ணிட்டா, ஒரு சகோதரி தவறு பண்ணிட்டா, அது ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் கிடைச்சா 1000 பேர்த்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. தவறு நடந்து 60 வருஷம் ஆச்சுன்னா 60 வருஷத்துக்கு பின்னாடியும் அதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. தான் வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை, தண்ணியில் இருக்கிற தவறு அதை யோசிக்க மாட்டாங்க. ஒரு மனுஷன் பாவம் செஞ்சால் அது கர்த்தர் தாங்க. அதுக்கு ஒரு எல்லை சொல்லுவோமா? கர்த்தர் தான். நீதிமான் என்று தீர்க்கிறவரும் பாவி என்று தீர்க்கிறவரும் யாரு? பேசுங்க ஐயா, கர்த்தர் தான். ஒரு எல்லை சொல்லுவோமா? ஒரு சகோதரனை பாவின்னு சொல்றதுக்கு, ஒரு சகோதரிய பாவின்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன இல்லை? பேசுங்க வாயில. அதிகாரம் இல்லைங்க. அது தேவஸ்தானத்தில் உள்ளது. இங்கே சகோதரர்கள் வர்றாங்க, ஆராதிக்கிறாங்க, சகோதரிகள் வந்து ஆராதிக்கிறாங்க, சந்தோஷமாக போகட்டும். அவங்க வாழ்க்கையை திராசில் வந்து பார்க்குறது, திராசில் வச்சு பார்க்குறது நம்முடைய வேலை இல்லைங்க. பேலன்ஸ். ஒரு அள்ளி சொல்லுவோமா? அது நம்முடைய வேலை இல்லைங்க. அது ஆண்டவர் பார்த்துக்கிறவார். ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாரும் சேர்ந்தெடுங்க. யோவானின் புத்தகம், கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்தெடுங்க. அஞ்சாம் அதிகாரம் 14வது வசனத்தில், யோவான் 5:14, அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி. பாவம் செய்தால் என்ன வரும்? என்ன கேடு? அதிக கேடுங்க. ஒரு குடும்பம் கெட்டு அழிஞ்சு நாசமாக போகணும்னா பாவம் செய்யலாம். அந்த வார்த்தையை அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் வந்து எச்சரித்து சொல்கிறாரு. இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி, அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி என்ன செய்யாதே? பாவம் செய்யாதே என்றார். அவ்வளவுதாங்க ஆண்டவருடைய சமூகம். அவ்வளவுதான். அந்த பாவியான ஸ்திரியை வந்து கையும் களவுமா பிடிச்சி கிறிஸ்துவக்கிட்ட வந்து நிப்பாட்டின பிறகு, இப்படிப்பட்ட ஸ்திரியை வந்து கல்லெடுத்து அடித்த கொல்லணும்னு மோசே சொல்லியிருக்கிறார். நீர் என்ன சொல்லுகிறேன்? பயங்கரமான ஒரு கேள்விங்க.
நான் முதல் முறையாக அந்த வேத பகுதியை வாசிக்கும்போது மிக ஆவலோட கருத்தோட வாச்சேன் நான். எப்படி அந்த வில்லங்கத்தை கர்த்தர் தீர்க்க போகிறார் அப்படின்ட்டு. இவ்வளோ விபச்சாரத்தில் கையும் களவுமா பிடிச்சிருக்கிறோம். இப்படிப்பட்டவர்களை கல்லெடுத்து அடித்து கொல்லணும்னு மோச சொல்லியிருக்கிறார். நீர் என்ன சொல்லுகிறீர்? ஒரு வேளை சொல்லுவோமா? சொன்னாருங்க ஒரு வார்த்தை, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது மேல் கல்லெறிய கடவன் என்றார். உங்களில் சொல்லுங்க, உங்களில் முதலாவது இவள் மேல் கல்லெறிய கடவன் சொன்னார். பெரியோர் முதல் சிறியோர் வரை எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? போயிட்டாங்க. அந்த ஸ்திரீ மட்டும் தனியாக நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் பார்த்துட்டு, உன்னை ஒருவரும் ஆய்க்கணைக்குள்ளா தீர்க்கலையா அப்படின்னார். இல்லை ஆண்டவரே, நானும் உன்னை என்ன செய்யறதில்ல, போய் இனி பாவம் செய்யாதேன்னு சொன்னார். இவர் தாங்க தேவன். ஒரு 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 தவறு பண்ணிட்டா அவமானப்படுத்துறது தேவ காரியம் இல்லை, வேதனைப்படுத்துறது, துக்கப்படுத்துறது, பேரை கெடுக்கிறது, குடும்பத்தை கெடுக்கிறது. ஒரு பொண்ணு தவறு செய்துட்டா யாராவது பெண்ணு கேட்டு வந்து ஐயையே அவள் ஏற்கனவே இந்த மாதிரி ஆள், ஏற்கனவே இந்த கெடுத்து விடுவாங்க வாழ்க்கையை. ஆனால் ஆண்டவர்கிட்ட அந்த பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால், அவன் பாவத்தை மன்னிச்சிட்டப்பா, இனி என்ன செய்யாத. இவர் தாங்க தேவன். ஏன் 50 வருஷம் 55 வருஷம் விழுந்து அவர் பாத்தில் விழுந்து கிடந்து ஆராதிக்கிறோம்னா, ஆண்டவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. அதுக்கு தான் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், நீதிமொழிகள் 16:8, அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். இப்போ வருமானங்களில் 2 விதமான வருமானம் இருக்கு. ஒன்று அநியாயமாய் வருகிற வருமானம், எல்லாரும் சொல்லுங்க. இன்னொரு வருமானம் நியாயமாய் வருகிற வருமானம். இந்த நியாயமாய் வந்த வருமானத்தில் நஷ்டங்கள் ஏற்படாது, வியாதிகள் வராது, வீண் செலவு வராது, தேவையில்லாத செலவுகள் இருக்காதுங்க. இந்த அநியாயமாய் வந்ததில் பயங்கரமான காரியங்கள் இருக்கு, உயிர் சேதங்கள் கூட ஆகும். இப்போ தேவன் சொல்றாரு, அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். அது எல்லா நாளும் அது ஓடிக்கிட்டே இருக்கு அந்த வாழ்க்கை. நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலகீனமாக இருந்து ஆராய்ச்சிங்கன்னா ஒன்றும் முடியாது, அது எங்கேயும் போக முடியாது. பலகீனத்தோடு கர்த்தரை ஆராய்ச்சிங்கன்னா வரிகளை போக முடியாது. அவிசுவாசத்தோடு கர்த்தரை ஆராய்ச்சிங்கன்னா வரிகளை போக முடியாது. இரு மனதோடு கர்த்தரை ஆராய்ச்சா வரிகளை போக முடியாது. பாவத்தோடு கர்த்தரை ஆராய்ச்சா வரிகளை போக முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தரிசிக்க முடியாது. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். ஓட முடியாது. இன்றைக்கு ஒரு பாவத்தை கண்டித்து அவர்களை உணர்வடைய பண்ணி தேவனுடைய மக்களாய் மாற்றி தேவ சாயலுக்குள்ளே மாற்றி தேவன் மறுரூபமாக்கி எடுக்கிற மாதிரி செய்தி கொடுத்து நடத்துகிற இடம் அதிகமான இடம் இல்லை. இன்னைக்கு கூட்டம் வரணும், நிறைய உட்காரணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். ஆமென். சங்கீதம் 119:106, சங்கீதம் 119:106, உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன். உம்முடைய நீதி நியாயங்களை, இப்போ நியாயத்தை கை கொண்டுரு. நியாயத்தை என்ன செய்ய? நம்ம வர்றது நியாயமா, பேசுறது நியாயமா, செய்கிறது நியாயமா, செய்தது தான் நியாயமா யோசிக்கணுங்க. நியாயம்னா என்ன? நியாயம்னா என்ன? அல்லேலூயா.
நியாயம்னா என்ன? யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. ஒரு சகோதரர்கிட்ட பேசினா, ஒரு சகோதரிகிட்ட பேசினா நியாயம் இருக்கணுங்க, நியாயம் இருக்கணும். ஒரு வார்த்தை சொல்கிறேன். சபையில் வந்து ஆராதிக்கிறீங்க, நானும் வீடுகளுக்கு வந்திருக்கிறேன். உங்கள் குடும்பத்தில் தலையிட்டு தேவையில்லாத ஒன்று நான் பேசினேன் செய்தேன்னு சொல்லுங்கள். இல்லை குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை பண்ணி பிரித்து விட்டுட்டேன், மகளை பிரித்து விட்டுட்டேன், மகனை பிரித்து விட்டுட்டேன்னு சொல்லுங்கள். நியாயம் இல்லைங்க அதெல்லாம். தேவன் நியாயத்தில் பெருத்தவர், நியாயத்தில் பிரியப்படுகிற தேவன் அவர். நமக்கு புத்தியையும் தருகிறவர், நியாயத்தையும் நமக்கு தருகிற தேவன் அவர். அநேக சகோதரர்கள் வீட்டு விஷயத்தை சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு போனால் சகோதரிகள் கேட்பாங்க, அவர் என்ன சொன்னார் உங்ககிட்ட அப்படின்ட்டு. என்ன சொன்னார் அப்படின்னு என்ன சொல்லியிருப்பார்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். அவர் ஒன்றும் அனாவசியமாக எப்போவுமே என்கிட்ட சொன்னது கிடையாது சார், இப்போவும் சொல்கிறது கிடையாது. பிரதர் நல்லவர், நீங்கள் புரிஞ்சுக்க தெரியாமல் நடந்து தான் இப்படி பிரச்சனையாக இருக்குது. உங்களால் தான் பிரச்சனை, அவரால் ஒன்றும் இல்லை. ஏங்கய்யா நீங்கள் சொல்கிறது நியாயம்தானா? ஆமாங்க சிஸ்டர், நான் சொல்கிறது நியாயம்தான். எல்லோரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். அன்புன்னு சொன்னால் அவங்க 2 பேர்த்து மேலேயுமே அன்பு இருக்குங்க சார். பிரச்சனைன்னு சொன்னால் அவங்க 2 பேர்த்து மேலேயுமே பிரச்சனை இருக்கும். உங்கள் பிரச்சனையை நீங்கள் ஒத்துக்காமல் அவர் பிரச்சனையை மட்டும் சொல்கிறீங்கள, இதுதான் சார் நியாயம் இல்லைன்னு சொல்கிறேன். பாருங்க, எல்லாரும் பாருங்களேன், சத்தம் வருதா? என்ன செய்யுது? 2 இருந்தால் தாங்க சத்தம் வரும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். ஒரு பரிசுத்தமான சொன்னால் தன்னுடைய காரியம் வந்து தெய்வம் பேசுறது போலேயே பேசணுங்க. சகோதரிகளும் தெய்வம் பேசுறது போலே பேசணும். பாவம் செய்தால் பிசாசுக்கு சொந்தம், பரிசுத்தமாக இருந்தால் தேவனுக்கு சொந்தம். எது நம்ம கைவசம் இருக்கு? அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுக்கு வேண்டாம். வீட்டில் வந்து தேன் விற்கிறோம், வீட்டில் வந்து நிறைய டின்னா தேன் வச்சு விற்கிறோம். போலீஸ் அதிகாரிகள் வீட்டில் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்களா? சொல்லுங்கம்மா, ஏன் இப்படி சும்மாவே உட்காந்து போலான்னா வந்தீங்க? கஞ்சா வச்சு விற்கிறோம்னு சொன்னால் என்ன செய்யும்? அவ்வளோதாங்க. நீதிக்குத்தான் தேவன் துணை நிற்பாரை தவிர அநீதிக்கு தேவன் துணை நிற்க மாட்டார். பரிசுத்தத்துக்கு துணை நிற்பார், பாவத்துக்கு தேவன் துணை நிற்கவே மாட்டார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். யோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், யோபு 5:8, யோபு 5:8, ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் என்ன செய்வேன்? ஒப்புவிப்பேன். சகோதரர்கள் நியாயத்தை, சகோதரிகள் நியாயத்தை அப்படி தேவனுக்கிட்ட இந்த பாரியா 30 வருஷம் வாழ்ந்தையா, 30 வருஷமும் நியாயம் பேசி நியாயத்தில் வாழ்ந்துருக்கையா, இந்தையா என்னுடைய நியாயம் வச்சுக்குங்கய்யா. யோபு சொல்கிறாரு நியாயம். இப்போ முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? புத்தி இருக்கணும். 2வது நம்முடைய வாழ்க்கையில் நியாயம் இருக்கணும். நியாயத்தை தவிர அநியாயம் ஒன்றும் இருக்கப்படாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நியாயத்தை தவிர ஒன்று இருக்கக்கூடாது. இந்த செய்தியெல்லாம் ஆண்டவருடைய கிருபையில் 3 மணி விடிய காலம் 3 மணியை போல் உட்காந்து தாங்க எடுப்பேன்.
ஏன்னா அங்கே வண்டி ஆரன் சத்தம், நாய் குலைக்கிறது, நிறைய இடைஞ்சல் பகலில். அமைதியாக இருக்கும் பாருங்கள் ஏரியா. அப்போ உட்காந்து தாங்க ஆழ்ந்து அந்த வசனங்களை யோசித்து நான் எடுப்பேன். அதுக்காக தூக்கத்தை நான் விரும்புவது கிடையாது. தூக்கத்தை, வேலைக்கே போகாத மனுஷன் தரித்திரனாவாங்க. தூக்கத்தை விரும்பாது. சத்தமாக சொல்லுங்கள், பிரதர்களும் சொல்லுங்கள், தூக்கத்தை விரும்பாது. இந்த பாருங்கள், ஆண்டவர் இயேசு சாட்சிங்க. இன்றைக்கு காலையில் 3:30 மணிக்கு நான் எழுந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு முதல் வார்த்தை, பிதாவே மக்கு சோத்திரம், ஆண்டவரே மக்கு சோத்திரம், ஆவியானவரே மக்கு சோத்திரம், இந்த நாளை தந்ததுக்காய் சோத்திரம், உமது சித்தப்படி நடத்தும், உடைய சித்தப்படி நடத்தும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். எழுந்த உடனே முதல் வார்த்தை, பிதாவே உமக்கு சோத்திரம், ஆண்டவரே உமக்கு சோத்திரம், ஆவியானவரே உமக்கு சோத்திரம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரை கனம் பண்ணணுங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 50 வருஷமாக நான் அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். 84 வயசுலேயும் 3:30 மணினா எந்திரிச்சிறங்க. சந்தேகம் இருந்தால் வந்து பாருங்கள், கூட படுங்க, சாப்பாடு நான் போடுறேன். அநேகர் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய வளர்ச்சி இப்படி பெற்றிருக்கணும், வளர்ச்சி பெற்றிருக்கணும். ஒரு வாலிப பையன் அதிகமாக ஜெபிச்சா அந்த வாழ்க்கை எங்கேயோ உயர்ந்து போயிடும். ஒரு சகோதரி அதிகமாக ஜெபிச்சா அவங்க வாழ்க்கை எங்கேயோ உயர்ந்து போயிடும். ஆனால் இன்றைக்கு பிசாசு பிறக்கும் போதே முடவனாக பிறக்கிறது போல் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஜெபிக்காத முடவனா, ஜெபிக்காத முடவியாய் மாற்றி போட்டு வச்சிருக்கிறான். ஜெபிக்க விட மாட்டான். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பான். 5 மணிக்கு ஜெபத்தை முடிச்சுட்டா அப்படியே 5 மணிக்கு பைபிள் எடுத்து வாசிப்பேங்க. டெய்லி 3 அதிகாரம். ஒரு ஜெபம் பண்ண ஒரு வேத வாசிக்க, ஒரு ஜெபம் பண்ண ஒரு வேத வாசிக்க, ஒரு ஜெபம் பண்ண ஒரு வேத வாசிக்க, பிடாப்புடியாக செஞ்சுக்கிட்டுங்கிறான். விடாப்புடியா. காரணம், இந்த சரீரம் மரிச்சு போயிடும். என்னுடைய சரீரம் ஒரு நாள் மரிச்சிடும், எனக்கு நல்லா தெரியும். அந்த சரீரம் செத்துருச்சுன்னா எனக்கும் பிரயோஜனம் இல்லை, தெய்வத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. அந்த சரீரம் என் கைவசமாக இருக்கும்போது நான் ஆண்டவருக்குன்னு என்ன செய்யணும்? கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவருக்குன்னு நான் என்ன செஞ்சுருக்கேன்? ஆண்டவருக்குன்னு நான் செய்தது எது பரலோகத்தில் இருக்கும்? ஆண்டவருக்குன்னு இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? ஆண்டவருக்குன்னு இனிமேலாவது என்ன செய்வேன் நான்? அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பந்தய சாலையில் ஓடுறோம். ஓடின நாள் பூரா பிரைஸ் வாங்காமலே ஓடிக்கிருந்தா என்ன ஓட்டம் அது? பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் என்ன செய்வார்கள்? ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிற மாதிரி வாழ்ந்து ஓடுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக வாழ்கிற வாழ்க்கைங்க. நான் உங்களுக்காக வாழ்றதில்லை, நீங்கள் எனக்காக வாழ்றதில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்து ஒருவருக்கே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். அதை அதை அது கரெக்டாக நம்ம வாழலாம். தேவனுக்குன்னு கரெக்டாக வாழலாம். அந்த வாழ்க்கையை சீரழித்து வாழலாம். நம்ம இஷ்டங்க. இன்றைக்கு கிறிஸ்து கூட ஒன்றும் சொல்ல மாட்டார். முடிவு அவருடைய கரத்தில் இருக்கு. முடிவு அவருடைய கரத்தில் இருக்கு. நம்ம முடிவு அவருடைய கரத்தில் வரும். வரும்போது எப்படி வரணும்னு நினைக்கிறோம்? ராஜ்யத்துக்கு வெளியவா, ராஜ்யத்துக்கு உள்ளேயா நம்ம முடிவு? அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிக்கணும். பாருங்கள், 4 மணி நேரம் இந்த செய்திக்கு செலவு பண்ணியிருக்கிறேங்க. நான் செய்தி எடுக்கும்போது சாப்பிடவே மாட்டேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். வசனத்தை கவனிங்க.
வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு வசனத்தை கை கொண்டு வாழ்ந்தால் தான் பலனே தவிர, பைபிள் பாட்டு புஸ்தகம் கையில் இருக்கிறதுனால பரலோகத்துக்கு போக முடியாத ஆசீர்வாதம். வாழணும், வசனத்தின்படி வாழணும். எந்தெந்த வசனத்தை கை கொண்டு வாழ்கிறோம்னு பாருங்கள். இன்னும் எந்தெந்த வசனத்தை கை கொள்ளாமல் இருக்குன்னு பாருங்கள். கை கொள்கிற வசனம் 100, 150, 200, 300ன்னு ஏறுற மாதிரி நீங்கள் வசனத்தை கை கொண்டு வாழுங்க. படிக்கிற மாணவன் பாடத்தை படிக்கணும், பிள்ளை இல்லாமல் எழுதணும், பாடத்தை மனப்பாடம் பண்ணணும். கொஸ்டின் கையில் வந்த உடனே கண்ணை மூடுனா அந்த பாடங்கள் பூரா நினைவில் வரணும். பிள்ளை இல்லாமல் எழுதி மார்க் வாங்கணுங்க. எந்த வேலை செய்கிறோமோ அதில் நம்பர் 1ன்னு போகணும். கவனிங்க, ஒரு எல்லை சொல்லுவோமா, எந்த வேலை செய்தாலும் சரிங்க, எந்த வேலை செய்தாலும் சரி, கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். இப்போ நான் ஆண்டவருடைய வேலை செய்கிறேன்னா இதில் எந்த அளவுக்கு வளர்ந்து, எந்த அளவுக்கு தேறி, எந்த அளவுக்கு பலப்பட்டு, எந்த அளவுக்கு ஸ்திரப்பட்டு, எந்த அளவுக்கு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி வசனம் பேசுகிறேன்னு கவனிங்க. நீங்கள் ஒரு அள்ளி சொல்லுவோமா? சொல்லுங்க. ஏசாயா 44, ஏசாயா 44 28வது வசனத்தில், ஏசாயா 44, 28ல் கோரேசை குறித்து, கோரேசு யாரு சொல்லுங்க? கோரேசு யாரு? தேவனுடைய ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பன். அவன் எருசலேமை நோக்கி கட்டப்படு என்றும், தேவாலயத்தை நோக்கி அஸ்திவாரப்படு என்றும் சொல்லி, எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். இந்த கோரேசு தேவனுக்கு பிரியமானவைகள்லாம் செய்து நிறைவேற்றுகிறவர். எல்லாரும் சொல்லுங்க. கோரேஸ் தேவனுக்கு பிரியமானதெல்லாம் செய்து நிறைவேற்றுகிறவன். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். பார்த்தீங்கன்னா நீங்கள் பைபிளை வாசிங்கன்னா ராஜாக்கள் எல்லாம் விக்கிரகாரதனையெல்லாம் அடி நொறுக்கி எடுக்கிறாருங்க. ஒரு நாள் ஒரு அதிகாரத்தை வாச்சிட்டு கைகாலெல்லாம் பலன் இழந்து இருதயமெல்லாம் பலாட்சியமாகி ரொம்ப நேரம் நான் சோர்வாக உட்காந்துருந்தேன். இப்படி ஆகி போச்சே அப்படின்ட்டு. கவனமாக இருக்கணுங்க. விக்கிரகாரதனை நம்ம செய்கிறதில்ல, ஆனால் விக்கிரக ஆராதனை செய்கிற சகோதரியோடு நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சேன்னா அந்த சகோதரி லைனில் தான் நீ இருக்கே தவிர தேவனுடைய லைனில் கிடையாது. உனக்கு அது ஜாலியாக இருக்கலாம், உனக்கு அது உல்லாசமாக இருக்கலாம், அது தேவன் விரும்ப மாட்டார். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்பான். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். இந்த 54 வருஷமாக கிறிஸ்து தாங்க என்னுடைய ஃப்ரெண்டு. என் ஃப்ரெண்ட்ஷிப்பு இயேசுவோடு தான் இருக்குது. இயேசு கிறிஸ்துவும் என்னுடைய ஃப்ரெண்டாக இருக்கிறார். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். யோவான் 15ஆம் அதிகாரம், வேகமாடுங்க. யோவான் 15வது வசனத்தில், யோவான் 15:15 இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும். யார் உங்களை ஊழியக்காரன் சொல்கிறதில்ல. நீங்கள் யார் சொல்லுங்க? சிநேகிதனா யார்? இதாங்க நான். இன்றைக்கு எல்லா சகோதரத்திலும் அன்பாக இருப்பேன், எல்லா சகோதரத்திலும் ஒரே மாதிரி அன்பாக இருப்பேன். ஏற்ற தாழ்வு எனக்கு இருக்காது. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நம்பிக்கை தேவன் மேலே மட்டும்தான் இருக்கும். ஒரு வேலை சொல்லுவோமா? நம்பிக்கை
சொல்லுங்க, நம்பிக்கை. தேவன் மேலே மட்டும்தான் சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் நம்பிக்கை இருக்கணும். இந்த கணவன் மனைவி மகன் மாமனார் மாமியார் பேரப்பிள்ளை நாத்தனார் மச்சான்றதெல்லாம் பூரா அந்த 4 செபத்துக்குள்ளே தாங்க. ஆனால் உயிர் பிரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அவ்வளவையும் விட்டுட்டு போயிடணுங்க. கிறிஸ்துவ ஒருத்தர் தாங்க அந்த நாட்களில் நமக்கு சொந்தமாக இருக்கணும். இந்த நாட்களில் அவரை சொந்தமாக ஏற்றுக்கிட்டு பாடி ஆராய்ச்சோம்னா அன்றைக்கு இயேசு நம்மளை சொந்தமாக ஏற்றுக்கொள்வார். ஒரு வேளை சொல்லுவோமா? இன்றைக்கு பர்ஃபெக்டாங்க. இயேசு ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு சொந்தமாக இருக்கணும். இயேசு ஆண்டவர். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தால் எல்லாமே நன்மைக்கு எதுவாக நடக்கும். இப்போ கோரேசை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு பிரியமானதெல்லாம் அவன் செய்து நிறைவேற்றுகிறவன் என்று சொல்லுகிறவர் நான். இப்போ நீங்களும் நானும் என்ன செய்யணும்? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. தேவனுக்கு மகிமையுண்டார். ஏதாவது ஒன்று ஆண்டவருக்கு செய்யணும். ஏதாவது என்ன செய்கிறது ஏதாவது ஒன்று. அல்லேலூயா. இப்போ கோரேஸ் தேவனுக்கு சித்தமானதெல்லாம் செய்து என்ன செய்வார்? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் 2வது வரியில், 1 சாமுவேல் 15:11 2வது வரி, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். கோரேஸ் தேவனுடைய வார்த்தைகளை என்ன செய்கிறவர்? நிறைவேற்றுகிறவர். ஆனால் சவுல் தேவனுடைய வார்த்தை என்ன செய்யல? நிறைவேற்றுறது கிடையாது. அவனை ராஜாவாக்குனதே எனக்கு மனஸ்தாபமாக இருக்குது. சாமுவேலே சவுலை ராஜாவாக்குனது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கு. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகள் என்ன செய்யலை? நிறைவேற்றாமல் போயிட்டாப்பா. சகோதரிகள் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றலை. சகோதரிகள் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றினா பிரயோஜனம் என்ன இருக்குது? இந்த தேவாலயத்தை வேலை அடுத்த வாரம் பார்க்கலான்னு இருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருமே பங்கு பெறலாம். நான் ஒரு டின்னு ஒயிட் வாங்கி தரேன், 2 பேர்த்துக்கு கூலி கொடுத்துட்றேன். செய்யலாங்க, கண்டிப்பாக. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய தகப்பனாகவும் ஆண்டவருடைய ஆலயம் இதன் தாயாகவும் வைத்து நான் 50 வருஷமாக வாழ்ந்துக்கிறேன். இது என்னுடைய தாய் வீடு, இது என் தாய். இதுக்குள்ளே வரும்போதெல்லாம் அவ்வளவு கம்பீரமாக என் மன சந்தோஷப்படும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு ஆமென். தேவனுடைய ஜனங்களுக்குள்ள நல்ல எண்ணம் மட்டும்தான் இருக்கணுமே தவிர எது இருக்கக்கூடாது? கெட்ட எண்ணம் இருக்கக்கூடாதுங்க. அந்த கெட்ட எண்ணம் பிசாசுகிட்ட தான் இருக்கு. பிசாசு தான் கெட்ட எண்ணம் உள்ளவன். ஆதாம் ஏவாளை கெடுத்து ஏதனை விட்டு விரட்டினான். நல்ல எண்ணம் உள்ளவனா? யோபு குடும்பத்தையே நாசமாக்கிவிட்டான். நல்ல எண்ணம் உள்ளவனா? கெட்ட எண்ணம் உள்ளவன் பிசாசு. இந்த கெட்ட எண்ணம் பிசாசுடையது. யாந்த சகோதரனுக்கும் சகோதரிக்கும் அந்த கெட்ட எண்ணம் வரக்கூடாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், என்னைக்காவது கெட்ட எண்ணத்தோடு நம்மளோட இணைஞ்சிருக்கலாம். பெரிய வீடு கட்டி பால் காய்ச்ச கூப்பிடுவாங்க, வண்டியை வாங்கி ஜெபம் பண்ணுங்க ஆம்பாங்க. திருமணத்தில் அநேக சகோதரஸ்வரிகள் திருமணத்தில் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுறீங்க, நல்ல அன்போடு கூட. தேவனுடைய பிள்ளைகள் நல்லவர்களாக இருக்கணும், சகோதரர்கள் நல்லவர்களாக இருக்கணும், சகோதரி நல்லவர்களாக இருக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்லவர். எல்லாரும் வாய் தண்ட ஆண்டவரை துதிப்போம். இயேசு கிறிஸ்து யார்? நல்லவர். நாம் நல்லவர்களாக இருக்கணும், நல்லவர்களாக இருக்கணும். தேவாலயத்துக்குள்ளே வர்றோம்னா இந்த மகாராஜாவுக்கு ஆராதனை செய்கிறதுக்கு மட்டும்தான் நான் உள்ள வரேன்னு நினைக்கணும். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எவ்வளவு ஆராதனை செய்திருக்கோமோ அது கணக்கு இருக்கும் பரலோகத்தில். எவ்வளவு ஆராதனை விட்டுருக்கிறோமோ அது கணக்கு இருக்கும் பரலோகத்தில். கண்டிப்பாங்க. நான் இன்னைக்கு கதறி கதறி சொல்கிறேன்,
ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகளை வேலைக்கு அனுப்பிடாதீங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விடாதீங்கன்னு நான் சொன்னது தேவனுக்கும் தெரியும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் தெரியும். ஆனால் ஒரு பொருட்டாக என்றது கிடையாது. கர்த்தருக்குள்ள தாழ்மையாக சொல்கிறேன். ஆண்டவருடைய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு 54 வருஷம் ஆச்சு. 54 வருஷத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நான் விட்டதே கிடையாதுங்க. ஒரு நாள் ஆலயத்துக்கு 5 நிமிஷம் நான் லேட்டாக வந்ததே கிடையாது. இன்றைக்கு கூட ஏழை காலுக்கெல்லாம் சர்ச்சுக்கு வந்துட்டேன். ஒவ்வொரு நாளும் சரி, நான் ஆராதனை தொடங்கினாலும் கர்த்தருடைய வேலை செய்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கேன், தேவனே, மனுஷனாக நான் வாழ்ந்தபோது எத்தனையோ காரியத்தை லேட்டாக செஞ்சுருக்கிறேன். நீர் என்னை அழைத்து ரட்சித்ததுனால நான் உம்முடைய பிள்ளையாக மாறின பிறகு நான் உயிரோடு இருக்க வரைக்கும் என் தேவனுடைய வேலைகளில் ஒன்றையும் நான் லேட்டாக செய்ய மாட்டேன் தீர்மானித்து 56 வருஷத்தில் 54 வருஷத்தில் ஒரு நாள் ஆண்டவருடைய வேலையை நான் லேட்டாக ஆரம்பித்ததே கிடையாது. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். வெள்ளிக்கிழமை ப்ரேயர் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருவேன். ஞாயிற்றுக்கிழமை 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருவேங்க பாட்டு. லேட்டாக நான் சாகு வரைக்கும் ஆண்டோடைய வேலையை லேட்டாக செய்ய மாட்டேன். என் தங்கத்தை போல ஒரு அன்பு உள்ளவங்களை நான் பார்த்ததே கிடையாது. இயேசு ரொம்ப அன்பானவருங்க. சொல்லுங்க, அவர் அன்புக்கு ஈடு இணையே கிடையாதுங்க. தேவனுக்கு மகிமை. ரொம்ப நல்லவர் ஆண்டவர் இயேசு. எரேமியாவின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 33ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் எரேமியா, கொஞ்சம் கவனிங்க, எரேமியா 33:14, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதா குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். நாட்கள் வருமுங்க, இப்படியே போயிடாது. துக்கப்படுறோம், வேதனைப்படுறோம், சஞ்சலப்படுறோம். மனுஷனுடைய முகமெல்லாம் வேற்று முகமாக இருக்குது. மனுஷனுடைய வார்த்தைகள்லாம் விரோதமான வார்த்தைகளாக இருக்குது. ஆதரவு எங்கேயும் இல்லை. ஒரு அனுதாபம் நமக்காக பண்ணுறவங்க யாரும் இல்லைன்னு நீங்கள் திகைத்து போயிருக்க வேண்டாம். நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு நல்ல ஒரு நாட்கள் வரும், எனக்கு ஒரு விடுதலையின் நாட்கள் வரும். இன்றைக்கி நான் ஜீவனோடு இருக்கும்போது என் தெய்வத்துக்கு அதிகமான வேலைகளை செய்து என் பேரில் அங்கே ஒரு நல்ல ஒரு பொக்கிஷத்தை நான் சேர்த்துக்கிட்டு போகணுங்க. இங்கேயும் ஜீரோ அங்கேயும் ஜீரோன்னு நான் போகக்கூடாது. அந்த இரத்த சாட்சிகள்லாம் முன்னாடி இருப்பாங்க, தீர்க்கதரிசிகள்லாம் முன்னாடி இருப்பாங்க, அப்போஸ்தலர்கள்லாம் முன்னாடி இருப்பாங்க, மூப்பர்கள்லாம் முன்னாடி இருப்பாங்க. அப்புறம் ஜனங்கள் தள்ளி வருவாங்க. நான் அந்த முதல் வரிசைக்கு போகிறதுக்கு தாங்க இன்றைக்கி நான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன். எப்படி இயேசுனாருக்கு முன்னாடி போய் நிற்கணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிவோம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துவோம். ஆமென். ஒரு பலன் ஆண்டவர்கிட்ட இருக்கணுங்க, ஒரு பலன். அல்லேலூயா. இயேசுவை தாங்க, நம்ம இயேசுவை தான் நம்பி இயேசுவை கட்டி காத்து அவரோடு இசைந்து கர்த்தருக்காக தாங்க வாழணும். இன்றைக்கு ஜனங்களை பார்த்தா உலக பொருளை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்கங்க. என்னங்க பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? கண்களால் காண்பதே அன்றி அதில் என்ன இல்லை, பிரயோஜனம் ஒன்றும் இல்லைங்க, பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். ஒரு வசனத்தை சொல்கிறேன், வாட்சி பாருங்கள், எல்லாரும் எடுத்த வாசிங்க. நீதிமொழிகள் 11:24, நீதிமொழிகள் 11:24, வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய், சத்தமாக கொஞ்சம் சொல்லுங்க, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென்.
ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரணும்னா கர்த்தருடைய காரியத்தில் வந்து யதார்த்தமாக இருக்கணுங்க, நேர்மையாக இருக்கணுங்க, உண்மையாக இருக்கணுங்க. தேவனுடைய காரியத்தில் ஒன்றும் மாறுபாடாக இதுவும் செஞ்சிடவே கூடாது. ரொம்ப தப்பாக முடிஞ்சு போயிடும். உள்ளதை உள்ளதென்றும் சொல்லுங்கள். அதுக்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும்னு சொன்னார். மாறி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அல்லேலூயா. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். குடும்பத்தை அப்படி அமைக்கணுங்க. நீங்கள் என்னைய வந்து ஒரு 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 நயா பைசா கூட லாய்க்கில்லாதாலும் நினைக்கலாம், அற்பமாயினாலும் அலட்சியமாயினாலும் நீங்கள் என்ன நினச்சாலும் நான் கவலைப்பட மாட்டேங்க. எனக்கு தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். பூமியில் எனக்கு என்ன சம்பவித்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் என் வாழ்க்கையின் ஆதாரம். அவர் தான் எனக்கு ஏற்படுற நஷ்டங்களுக்கு உத்தரவாதம். எனக்கு அவர் தான். ஒரு எல்லை சொல்லுவோமா? சொல்லுங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுக்காக வாழணும், தேவனுக்காக வாழணும். ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், ஒரு டாக்டரை பார்க்குறோம், டக்குன்னு ஒரு ஸ்கேன் எடுக்கிறாரு, பிளட்டு டெஸ்ட்டு பண்ணுறாரு, இன்னொரு டெஸ்ட்டு பண்ணுறாரு. 7,000 ரூபா பில்லும்பார், 10,000 ரூபா பில்லும்பார். எடுத்து கொடுத்துட்டு வருவோம். டாக்டருக்கு கொடுப்போமுங்க, ஆனால் இயேசுக்கு கொடுக்குறோமான்னு பாருங்கள். ஏங்க வாழ்க்கையில் இப்படி கஷ்டத்தை அனுபவிக்கணும்? பெருக விதைக்கிறவன் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அதுதான் எந்த அளவில் அளக்கிறியோ. தேவனுடைய பிள்ளைகள் ஒரு உயர்ந்த வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை வாழதாங்க நான் ஆலோசனை சொல்கிறேன். கவர்மெண்ட்டு வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்குது, முனிசிபாலிட்டி சம்பளம் கொடுக்குது, பஞ்சாயத்து சம்பளம் கொடுக்குது. நான் தேவனுடைய வேலையை செய்கிறேன். என்னுடைய வேலை, என்னுடைய லைஃபுக்கு அவர் தான் உத்தரவாதம் எனக்கு. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதி. ஆண்டவர் இயேசு ஏழை கிடையாது, நான் வந்து பிச்சைக்காரன் கிடையாது கையேந்ததுக்கு. இப்போது ஒரு வார்த்தை சொல்கிறேன். உயிருக்கு உயிராக உங்களோட நான் பழகியிருக்கேன், பேசியிருக்கிறேன், தமாஷாவும் சில நேரங்களில் பேசியிருக்கிறேன். நான் கஷ்டப்படுறேன், ஒரு 500 ரூபா கொடுங்க. ஒன்றுமே இல்லை, சாப்பாட்டுக்கு ஒரு 200 ரூபா கொடுங்க. இன்றைக்கி நீ யார்ட்டையாவது கேட்டிருக்கேன்னா? அப்படி ஒரு வாழ்க்கை வாழறதை விட நான் செத்துறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். ஆமென். எதுக்கு நான் சொல்கிறேன்? வேத வசனத்தின்படி கர்த்தருடைய பிள்ளைகள் கஷ்டம் தீரணும், கொஞ்சம் முன்னேறணும். இது ஒரு லேண்டை வாங்கணும், ஒரு வீட்டை கட்டணும், ஒரு வாகனத்தை வாங்கணும், ஒரு பிள்ளைகளை படிக்க வைக்கணும், பிள்ளைகளுக்கு ஒரு மேரேஜ் பண்ணணும், அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். எந்தெந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு தான் நான் சொல்லி கொடுக்குறேன். அதை விசுவாசிக்கணுங்க. ஒரு அலை சொல்லுவோமா? அதை என்ன செய்யணும்? எல்லாரும் சொல்லுங்கள், என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அதை இது ஆண்டோடைய வசனம் கை கொண்டா நமக்கு ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. அல்லேலூயா. கண்டிப்பாக உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கி எத்தனையோ பேர் புத்தி இல்லாமல் ஆதாம் ஏவாள் ஏதானை இழந்து போனாங்க. புத்தி இல்லாமல் சவுல் ராஜ்யத்தை ஏற்படுத்திட்டார். ஞானம் இருந்தது, புத்தி இருந்தது. புத்தியை செயல்படுத்தாமல் சாலமோனே கவுந்து போயிட்டாருங்க. புத்தி இல்லாத சாலமோனை பாருங்க, புத்தி இல்லாத யூதாசை பாருங்க, புத்தி இல்லாத அனனியா சப்பீரால பாருங்க. இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? தேவனே, உம்முடைய மகனாகி எனக்கு நீர் என்ன செய்யும்? புத்தியை தார். உம்முடைய மகளாகி எனக்கு என்ன செய்யும்? புத்தி, ஸ்டாண்டர்டான புத்தியை தாரும். பெரம்போக்கு வேணாம், நிரந்தரமான புத்தியை தார். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் தரும்போது கண்டிப்பாக நம்ம ஆசீர்வாதமாக இருக்கலாம். பாருங்கள், ஆசீர்வாதமாக இருக்கலாம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. புத்தியில் என்ன செய்யுங்க? சொல்லுங்கள், புத்தியில் என்ன செய்யுங்க? தெளிந்த புத்தி. எனக்கு ஒரு பையனை ஆண்டவர் கொடுத்த உடனே, ஒரு பொண்ணு ஆண்டவர் கொடுத்த உடனே கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்கிறேன். இவங்க எதிர்காலத்தில் ஆண்டவருக்குன்னு நான் நிறுத்தனையா, என்னுடைய பொண்ணையும் ஆண்டவருக்குன்னு நிறுத்தணும், என் பையனையும் ஆண்டவருக்குன்னு நிறுத்தணும்னு போராடி போராடி எத்தனையோ எதிர்ப்புங்க. என் பையனை என் கையில் இல்லாதபடி விரட்டி விட, என் பொண்ணையும் கூட என் கையில் இல்லாதபடி விரட்டி விட சிலர் முயற்சி பண்ணாங்க. தேவன் எனக்கு துணை நின்றார். இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையில்
என் பொண்ணை வந்து ஒரு ஊழியத்தில் சபையில் இருக்காங்க. என் மருமகனும் மகளும் ஊழியம் செய்கிறாங்க. என் மருமகன் ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன், இப்போ ரொம்ப தேறி வந்திருக்கிறார் பாருங்க. என் மகளும் மருமகளும் அங்கே ஒரு சபையில் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ தாங்க என் உயிருக்கே ஒரு அமைதி கிடச்சது. அதை செய்ய வரைக்கும் என் உயிர் எவ்வளவு போராடுனதுன்னு ஆண்டவருக்கு தாங்க தெரியும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. குழந்தைகளை பெற்று தெய்வத்துக்கு பிள்ளைகளாக வளர்க்கலன்னா என்னங்க பிரயோஜனம்? தயவு செய்து யோசிச்சு பாருங்க. நமக்கு கொடுத்த பையன், நமக்கு கொடுத்த பொண்ணுங்க, கர்த்தருடைய பிள்ளைகள். கண்ணீரோடு ஜெபிங்க, கண்ணீரோடு ஜெபிங்க. கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை மாற்றி கொண்டு வருவார். நம்ம கண் காண ஆண்டவருடைய பாடலை பாட, வசனத்தை வாசிக்க, ஆராதிக்க நிச்சயமாய் தேவன் பண்ணுவார். நிச்சயமாய் பண்ணுவார். எல்லாரும் பாய் தண்ட ஆண்டவரை துதிப்போம். இப்போ ஆண்டவருடைய கிருபையில் அங்கே கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் ஊழியம் செய்கிறாங்க. ஒரு 10-30 பேர் வர்றாங்கய்யா, நீ நல்லா ஜெபம் பண்ணிக்கன்னு சொன்னாங்க. ஜெபிக்கிறப்பா கர்த்தர் நடத்துவார். அதாவது நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருடைய பார்வையில் உண்மையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார்னு சொன்னேன். உண்மை உள்ள மனுஷன், சத்தமாக சொல்லுங்கள், உண்மை உள்ள மனுஷன். 2 நாளாகமும்